எவ்ரிவன், என்னோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்ட்ரக்சர் வந்து என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா லோ வந்து ஓடிடுது. ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல லோ ஓடிக்கிறோம். தென் லோ பிரேக் அவுட்டு. ஓவரால் இந்த லோவும் பிரேக் அவுட்டு. இப்போ கண்டினியூவா லோ வந்து உறைஞ்சிட்டே தான் வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து ஒரு பேஸ் ஃபார்மேஷன் வந்து போட்டோம். ஓகேங்களா? சிங்கிள் கேண்டிலுக்குள்ள ட்ரேட் ஆகிட்டு இருந்தான். ஸோ சிங்கிள் கேண்டில் அந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் ஹை வந்து வயலேட் பண்ணோம். வயலேட் பண்ண வேல்யூ என்ன அப்படின்னா வயலேட் பண்ண போனது ஏன் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த இடத்துலயும் நமக்கு ஒரு ப்ராப்பரான ஸ்விங் வந்து ஒரு குட்டி ஸ்விங் வந்து ஃபார்மேஷன் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல என்ன இருக்கு, லைக்லி நமக்கு வந்து இம்பேலன்ஸோட ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆயிருக்கு. ஓகேங்களா? ப்ரைஸ் வந்து ட்ராப் பண்ணியிருக்கான். ஸோ அந்த இம்பேலன்ஸை ஃபில் பண்ண இந்த ஓபியை டேப் பண்ண தான் மார்க்கெட் வந்து ஆக்சுவலி போயிருக்கு. ஓகேங்களா? ஆக்சுவலி ஓபி தான். ஓகேங்களா? ஜஸ்ட் வந்து டெக்ஸ்ட் புக் ஃபார்மேட் ஓபின்னு சொல்லிக்கலாம். டேப் ஆகி போயிருக்கு. தென் என்ன பண்ணோம் அப்படின்னா அங்கிருந்து இன்னொரு லோ வந்து அகைன் வந்து பிரேக் அவுட்டு. பிரேக் அவுட் ஆகும்போது இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கு, நமக்கு இம்பேலன்ஸோட ப்ரைஸ் வந்து புஷ் பண்ணி இறக்கியிருக்கான். ஓகேங்களா? அப்போ இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ப்ராப்பரான ட்ராப் பேஸ் ட்ராப் சினாரியோ வந்து இருக்கு. ஸோ இது 50% பாடி கேண்டில். ஸோ அப்போ நம்ம 50% டேப் பண்ண என்ட்ரி போகிறது குட். ரிஸ்க் ரிவார்டு வந்து நமக்கு மேனேஜ் பண்ணி தரும். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுச்சு அப்படின்னா 23,873 வந்து கிரியேட் பண்ணோம். இப்போ 23,900 கால் போட்டு வந்துட்டு இருக்கிறோம். 23,900 போட்டு சஸ்டெயின் பண்ணா கீழே வரும். மார்க்கெட் ஆல்ரெடி டவுன் ட்ரெண்ட். இப்போ 23,900க்கு பார்த்தீங்கன்னா 104 அப்படின்றது நம்மளோட லெவல். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 23,900 புட் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த 104க்கு மேலே கிட்டத்தட்ட 40 பாயிண்ட்ஸ் கேப் அப் கொடுத்துருக்கோம். அப்போ புட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா டூ மச் ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த 133 அப்படின்றது பர்ஃபார்மர் லைன். ஸோ இன்னைக்கு வந்து கால் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுமா, இதில் வந்து புட் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுமா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா? என்னாச்சு அப்படின்னா அந்த லைன் மேலே தான் பஞ்சு. அங்கேருந்து ரேலி மார்க்கெட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேருந்து போனோம் அடுத்தடுத்து டார்கெட் வந்து ஈஸியாக வந்து அச்சீவ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல இருந்து மேலே போகிறோம் அப்படின்னா அடுத்து இதுதான் டார்கெட் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் டேட்டா பேஸ் பண்ண அடுத்தடுத்த டார்கெட். ஓகேங்களா? பண்ணுவோம். அப்போ மார்க்கெட் ஃபாலோ ஆகிறதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா நமக்கு புட் ஆப்ஷன் பர்ஃபார்மர் லைன் வந்து உடச்சிட்டோம். ஸோ வெப்புக்கு மேலே தான் இருக்குது அப்படிங்கும்போது கான்ஃபிடென்ட்டாக நம்ம வந்து புட் வந்து ட்ரை பண்ணலாம். இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ரேலி ட்ராப் பேஸ் ட்ராப்ஸ் வந்து அப்படியே கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண முடியும்னா கான்ஃபிடென்ட்டாக 50% டேப்பில் என்ட்ரி. ஸோ இந்த ஐவன் ஸ்டாப் லாஸ். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்று ப்ரீவியஸ் லோவை டார்கெட் பண்ணலாம். இல்லைங்க நான் வந்து ரிஸ்க் ரிவார்டு வந்து பெருசாக நம்ம டார்கெட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்விங் லோ டு ஸோ ஃபிப் வந்து போகிறோம். ஸோ ஃபிபோ போட்டு டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஈவன் நீங்கள் எதை டார்கெட் பண்ணியிருந்தாலுமே எக்ஸாக்ட்லி இது வந்து எஸ்எம்சி பேஸ் பண்ணது. ஓகேங்களா? எஸ்எம்சி பேசிஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 1:7 வந்து ரிஸ்க் ரிவார்டு வந்து கேப்சர் பண்ணியிருக்க முடியும். இந்த இடத்துல நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1:10 வரைக்கும் மூவ் ஆயிருக்கு மார்க்கெட் ஆக்சுவலி. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல அகைன் என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ரைஸ் வந்து இம்பேலன்ஸோட ட்ராப் ஆயிருக்கு. அப்போ இதுதான் வந்து ரியல் ஓபி. அதை டேப் பண்ண அப்படின்னா நம்ம வந்து என்ட்ரி எடுக்கணும். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபுல் பாடி கேண்டில் கிடையாது, ஆஃப் பாடி கேண்டில் தான். ஸோ மிடில் போகிறது அட்வைசபிள். அது மட்டும் இல்லை, நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு பாருங்க, சப்ளை தொட்டு சப்ளை அப்படின்னு கிரியேட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இங்கே வருது அப்படின்னா இங்கே செல் அடிச்சவங்களுக்கு டார்கெட் அப்படின்னா இதில் தான் டார்கெட் 50% டேப் ஆகும்போது வித் ப்ரீமியத்தோட சப்போர்ட்டோட ட்ரேட் எடுக்கணும். டேப்பு இந்த ஈவெண்ட் டார்கெட் அப்படின்றது இதில். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஒரு 1:5 ட்ரேடுங்க. இல்லைப்பா நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா
இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிருக்கலாம், அடுத்த ஸ்விங்குக்கு ஃபிப் வந்து யூஸ் பண்ணிருக்கலாம். எக்ஸாக்டா செகண்ட் டார்கெட் வந்து நீங்க அடிச்சிருக்கு. ஓகேங்களா, பார்ஷியல் எடுத்து செகண்ட் டார்கெட்டுக்கு ட்ரை பண்ணியிருக்க முடியும். ஸோ செகண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்கு, எக்ஸாக்டா ஒரு 1:6 ட்ரேட். ஓகேங்களா, கொஞ்சம் ஓகே. அப்போ அடுத்து என்ன ஆச்சு அப்படின்றத பார்ப்போம். அடுத்து இந்த இடத்துல நமக்கு ஃபுல் லாங் கன்சாலிடேஷன் வந்து கொடுத்துடணும். ஓகேங்களா, இது வந்து நமக்கு ஒரு கன்சாலிடேஷன் ஃபார்மேஷன். ஓகேங்களா, ஆக்சுவலி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த விக்ல வந்து நமக்கு ஓபி வந்து இருக்கும். ஓகேங்களா, இந்த விக் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா இந்த ஹை எல்லாம் வந்து வயலேட் பண்ணிருக்கு. அந்த விக் வந்து டேப் அடிக்குது அப்படின்னா அந்த விக்கில் தான் ஆக்சுவலி ரியல் ஆர்டர்ஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா, இங்கே வந்து டேப் ஆயிருக்கு, தென் வந்து இங்கே 50% வந்து டேப் ஆகுது. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த இடத்துல பிஇபியோட சப்போர்ட்டோட தாராளமாக ட்ரேட் எடுக்க முடியும். ஸோ இது என்ன பண்ணிருக்கு, ஹையை வயலேட் பண்ணிட்டு லோ வந்து வயலேட் பண்ணிட்டு வந்திருக்கு. ஸோ தென் இங்கெல்லாம் வந்து கொடுத்துட்டு வந்திருக்கான். இந்த இடத்துல நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்மேஷன் கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு இருக்கான். ஒன்ஸ் அந்த 50% டேப் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ப்ராப்பராக வந்து சாக் வந்து கொடுத்தாச்சு. எங்க சாக் அப்படின்னா திஸ் இஸ் சாக். ஓகேங்களா, ஸோ சாக் என்ன மாதிரி வந்து ப்ராப்பராக வரணுமோ அந்த அளவுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இம்பேலன்ஸோட ப்ரைஸ் ட்ராப் ஆனது எது அப்படின்னா திஸ் இஸ் இம்பேலன்ஸ். விக் எடுத்தாலும் ஓகே தான், இல்லை ஃபுல்லாக எடுக்கிறீங்க அப்படின்னாலும் ஓகே தான். விக் வந்து ரியல் ஆர்டர், எக்ஸாக்ட் ஆர்டர். ஒரு டேப் ஆகும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் அடிக்கலாம். டார்கெட் அகைன் 5 மினிட்ஸோட லோ. ஓகேங்களா, ஸோ அது மட்டும் இல்லை இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஹை மினிட் தான் உடையுது. ஓகேங்களா, இது வந்து நமக்கு என்ன சொல்லுவாங்க, இண்டியன் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஹை மினிட் தான் உடையுது, ஏன்னா கண்டினியூவாக இந்த லோ வந்து உடஞ்சிட்டு இருந்திருக்கு. ஸோ ஹை வந்து ஒரு டைம் வந்து உடையுது அப்படின்னா அது வந்து இன்டியூஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த இடத்துல செல் அடிச்சவங்களுக்கு ஓகேங்களா, இந்த இடத்துல செல் அடிக்கிறீங்க அப்படின்னா டார்கெட் ஐக்கிய மேலே வைக்க போகிறோம். 1 மினிட் ஆச்சா கூட வெளியே வந்துடலாம் வச்சா. அடுத்து இந்த லோட் டார்கெட். ஓகேங்களா, இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1:4 வந்து வருது. ஸோ ஆக்சுவலி மார்க்கெட் கீழே தான் வரணும், ப்ரீமியம் வந்து கீழே தான் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு, அடுத்தடுத்த டார்கெட் வந்து போயிட்டு இருக்கோம். ஸோ நம்ம லைவ் மார்க்கெட்ல ஒரு அனாலிசிஸ் வந்து கொடுத்துடணும். ஓகேங்களா, அந்த அனாலிசிஸ் டைமிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 2:14. ஸோ ஆக்சுவலி இந்த 23,500 தான் பாட்டம் டார்கெட் அப்படின்றது எங்களுக்கு மார்னிங்கே வந்து தெரியும் ஆக்சுவலி. ஓகேங்களா, என்ன டைமுக்கு அப்படின்னா மார்னிங் 10:15 வந்து நமக்கு தெரியும். ஆனால் இங்கே தான் வரணும் மார்க்கெட். 10:15 தெரியும் மார்க்கெட் கீழே தான் வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்க வந்த அனாலிசிஸ் என்ன அப்படின்னா எக்ஸாக்டா 2:14. ஓகேங்களா, 2:14 என்ன சொல்லணும், ஸ்கேல்பர்ஸ் வந்து ஃபுட் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இன்ஸ்டண்ட்டாக இருக்க ஒரு டே டைம் ஃப்ரேமோட இம்பேலன்ஸ் வந்து டார்கெட் பண்ணுங்க ஒரு 90 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா, ஆக்சுவலி வந்து உடைன்றது நமக்கு தெரியும். ஓகேங்களா, எதை வந்து நம்ம டார்கெட் பண்ணோம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த கண்டையெல்லாம் நம்ம வந்து டார்கெட் பண்ணணும். ஓகேங்களா, இங்கே வந்து இம்பேலன்ஸோட தான் ப்ரைஸ் வந்து புஷ் பண்ணிட்டு போயிருக்கோம். ப்ராப்பராக வந்து ஒரு ஸ்விங் வந்து இருக்கு ஆக்சுவலி. ஸோ இருந்தாலுமே இதெல்லாம் வந்து லோ ப்ராபபிலிட்டி தான், ஏன்னா நமக்கு ப்ராப்பராக இன்ஸ்டிடியூஷன் ஆப்பன் பண்ணிட்டு போன இடம் இங்கே தான் இருக்கு. அப்படின்னும் போது நெக்ஸ்ட் மூவ் பார்த்தீங்கன்னா இதை நோக்கி தான் இருக்கும். மினிமம் இந்த பிளாக் வரைக்குமாவது வரணும். ஓகேங்களா, அங்கே வந்து நமக்கு ஒரு டே டைம் ஃப்ரேமில் ஒரு ப்ராப்பரான சாக் கொடுக்குறோம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஸ்விங் ட்ரேடர்ஸ் இன்வெஸ்டர் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை தான் வந்து நம்ம டார்கெட் பண்ணணும் நெக்ஸ்ட் டார்கெட்டாக. என்ன டைமுக்கு போஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ரியல் டார்கெட் பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் டேட்டா 25K தான். பட் நம்ம கொடுத்துருந்தது என்ன அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக இருக்க ஒரு டார்கெட் பண்ணோம். ஸோ ரொம்ப பெரிய மூவெல்லாம் தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டே டைம் ஃப்ரேம்லேயே இருக்க அந்த இம்பேலன்ஸ் வந்து டார்கெட் பண்ணிடலாம். ஓகேங்களா, 23,558 அப்படின்றது 23,558 அப்படின்றது. ஸோ அதான் வந்து நம்ம டார்கெட் பண்ணியிருக்கோம். எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு ஒரு 90 பாயிண்ட்ஸ் வந்து மார்க்கெட் வந்து கொடுத்தோம். ஓகேங்களா, நீங்கள் இங்கே செல்லர்ஸ்டி டார்கெட் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் அதிகமாக வந்து வந்திருக்கும். நம்ம எடுத்த என்ட்ரியே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஞ்செல்லாம் கொடுத்துருப்போம். ஓகேங்களா, அந்த இதெல்லாம் வந்து உடைய போதும் தெரிஞ்சது தான் இன்வெஸ்ட்மெண்ட் தான்.
ஒரு 96 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்தோம். ஸோ அதுக்கப்புறம்